இவர்களிடத்தில் வெறும் போராட்டம் பத்தாது, இந்த எண்ணிக்கை போதாது. இன்னும் ஆயிரம் இளைஞர்களோடு வெண்கொடியோடு இந்த தேசத்தை பாதுகாக்க புறப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வீகம் வகுக்கிற மாநாடாகத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய இந்த 18வது மாநாடு இங்கே கூடியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் யாருக்கும் அரசு வேலை இல்லை என்று அரசாணை 115 அரசாணை 152 இன்றைக்கு அரசாணையாக பிறப்பித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் முருகேசன் கண்ணகி துவங்கி நவீனுடைய படுகொலை வரை, வைரமுத்துவினுடைய படுகொலை வரை சாதி ஆணவ படுகொலை நடைபெறாத வருடங்களே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், எங்களுடைய ஆட்சியில் இது நடைபெறவில்லை என்று சொல்லி. நாங்கள் கேட்க விரும்புவது, இத்தகைய சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இது சமூக நீதியை மறுப்பதாக இல்லையா? அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் ஏ ரஹீம் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து உரை நிகழ்த்த இருக்கிற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தோழர் சச்சிதானந்தம் அவர்களே, இந்த பேரணி பொதுக்கூட்ட மேடையில் அமர்ந்திருக்கிற டிஒஎஃப்ஐனுடைய தோழர்களே, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அலைகள் கொஞ்சும் குமரி வரை, குமரி முதல் பனிபடர்ந்த இமயம் வரை இந்திய தேசத்தின் நலனுக்காய் சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து மனிதனை மனிதனாக நேசிக்கிற மகத்தான கொள்கையோடு அனுதினமும் களத்தில் மக்களின் கோரிக்கைகளுக்காக போராடி களம் கண்டிருக்கக்கூடிய டிஒஎஃப்ஐயினுடைய கள போராளிகளே, நாடு முழுவதும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பல்வேறு அரசியல் இயக்கங்கள் சாலையில் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரோடு ஷோ என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒசூரினுடைய மாநகரம் அதிரக்கூடிய அளவிற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய லட்சோப லட்ச மக்கள் பேசுகிற அளவிற்கு, ஒசூரினுடைய நகரத்தினுடைய வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான கால்கள் நடக்க, பல்லாயிரக்கணக்கான கைகள் உயர, விண்ணதிரும் கோஷங்கள் இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற கோஷங்களோடு இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நமது தோழர்களே, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. வரலாற்று நெடுகிலும் மனித உரிமைகளை பாதுகாக்க, தேச நலனை பாதுகாக்க ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையிடம் இந்த அமைப்பை ஒப்படைக்கிற பொழுது, கல்லானை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்று தான் கற்றுக்கொண்ட கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை தூக்குமரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிற வரிகளுக்கு இணங்க இந்த தேசத்தினுடைய நலனுக்காக போராடக்கூடிய போராட்ட வரலாற்றை ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த தேசத்தில் கற்றுக் கொடுக்கிற மகத்தான அரசியல் நிகழ்வை நிகழ்த்தி கொண்டு செல்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கம், இளைஞர் இயக்கம் இந்த தேசத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு விண்ணதிரும் கோஷங்களோடு இந்த நகரத்தையே அதிர வைத்திருக்கிற அமைப்பு இன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். இந்த தேசத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் காதில் விழுவதற்காக சொல்கிறோம், செவிலில் அறைந்து சொல்ல விரும்புகிறோம். இந்த தேசம் ஒன்றும் உங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, உங்களால் போராடி பெறப்பட்டதல்ல. இந்த தேசத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாவீரன் பகத்சிங் துவங்கி இங்கே தோழர்கள்
கையை உயர்த்தி கோஷமிட்டார்களே எங்களுடைய தியாகி ஆதித்யவர்தன ஸ்ரீ உள்ளிட்ட இந்த தேசத்துக்காக லட்சோப லட்ச இளைஞர்கள் தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். வெள்ளை ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிரை நீத்த இளைஞர்கள் துவங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய மயிலாடுதுறை வைரமுத்துவோடு 27க்கும் மேற்பட்ட தியாகிகளுடைய உதிரத்தை சிந்தி உயிரை தியாகம் செய்து இந்த தேச நலனுக்காய் அனுதினமும் உழைக்கக்கூடிய இளைஞர் அமைப்பு டிஒஎஃப்ஐ. எனவே இந்த தேசம் உங்களுடையதல்ல, இந்த தேசத்தை தாங்கள் ஆளக்கூடியவர்கள் என்பதாலேயே, இப்போது இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பது நாம் தான் என்பதாலேயே இந்த தேசத்தினுடைய விடுதலையை நீங்கள் பெற்றவர்கள் அல்ல, இந்த தேசத்தினுடைய விடுதலையை காட்டி கொடுத்த கூட்டம் இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நாடு முழுவதும் லட்சோப லட்ச இளைஞர்களை அனுதினமும் அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய கனிம வளங்களை பாதுகாக்க, இந்த தேசத்தினுடைய பொதுத்துறைகளை பாதுகாக்க, இந்த தேசத்தினுடைய கல்வியை பாதுகாக்க, இந்த தேசத்தினுடைய வேலை வாய்ப்பை மீட்டெடுக்க, இந்த தேசத்தினுடைய பெண்களை பாதுகாக்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை அனைவரையும் பாதுகாப்பதற்காக இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மதவெறி கூட்டத்திடமிருந்து இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்கான போராட்ட களத்தில் அனுதினமும் நின்று கொண்டிருக்கிறோம். இவர்களிடத்தில் வெறும் போராட்டம் பத்தாது, இந்த எண்ணிக்கை போதாது, இன்னும் ஆயிரம் இளைஞர்களோடு வெண்கொடியோடு இந்த தேசத்தை பாதுகாக்க புறப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வீகம் வகுக்கிற மாநாடாகத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய இந்த 18வது மாநாடு இங்கே கூடியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டு வரலாற்றில் டிஒஎஃப்னுடைய போராட்ட வரலாற்றை இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மனிதர்கள் குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலக்கக்கூடிய அயோக்கிய நடவடிக்கைகளுக்கு எதிராக அவமான சின்னம் என்று சொல்கிற அந்த மலம் கலந்த தொட்டியை இடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தேசத்தில் அறிவியலுக்கு புறம்பாக, காதலுக்கு எதிராக இந்த தேசத்தில் சில கூட்டம் செயல்படும் என்று சொன்னால் அவற்றுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இந்த மாநிலத்தில் சென்னை துவங்கி குமரி வரை இந்த மாநிலத்தினுடைய வீதிகளில் ஆயிரம் இளைஞர்கள் வெண்கொடியோடு போராட வேண்டும் என்று சொன்னால் அது டிஒஎஃப்ஐ தான் முடியும் என்று சொல்லுகிற மாநாடாக இந்த 18வது மாநாடு நடைபெற இருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவருடைய கல்வி உரிமையாக இருக்கலாம், இவை அனைத்தையும் அவர்களுக்கு பெற்றுத்தருகிற, அது குறித்து விவாதிக்கிற, தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசையை தீர்மானிக்கிற மாநாடாக டிஒஎஃப்ஐ மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவாக நிறைவேற்றப்பட இருக்கிற தீர்மானங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அணிதிரட்டுகிற பல்வேறு தீர்மானங்கள் இங்கே நிறைவேற இருக்கிறது. அந்த தீர்மானம் ஒவ்வொன்றும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற, இளைஞர்களுடைய நலனை பாதுகாக்கிற தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர் இயக்கம்
டிஒஎஃப்ஐ ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக பேசுவதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நலனுக்காகவும் பேசக்கூடிய இயக்கம். தமிழ்நாட்டில் இந்த மாநில உரிமைகளை பாதுகாக்கிற, இந்த மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதோடு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு குறித்து பேச இருக்கிறோம். இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மாநில இளைஞர்களுக்கு வேலை வழங்குகிறோம், ஆண்டுக்கு 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வழங்குகிறோம் என்று அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் வேலைவாய்ப்பின்மை என்பது அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்ல, இனிமேல் தமிழ்நாட்டில் யாருக்கும் அரசு வேலை இல்லை என்று அரசாணை 115 அரசாணை 152 இன்றைக்கு அரசாணையாக பிறப்பித்திருக்கிறார்கள். ஒன்றிய மோடி அரசாங்கம் எப்படி நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை இந்த தேசத்தில் வேகமாக அமுல்படுத்துகிறதோ அதே போன்று தமிழ்நாடு அரசும் அத்தகைய நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டை இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசு என்று சொல்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறீர்கள், எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் 1967 இருந்து மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளிடத்தில் டிஒஎஃப்ஐ சில கேள்விகளை எழுப்ப விரும்புகிறோம். கடந்த 2003ஆம் ஆண்டு துவங்கி 2025ஆம் ஆண்டு வரை கடலூர் மாவட்டம் முருகேசன் கண்ணகி துவங்கி நவீனுடைய படுகொலை வரை, தமிழ்நாட்டினுடைய வைரமுத்துவினுடைய படுகொலை வரை சாதி ஆணவ படுகொலை நடைபெறாத வருடங்களே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதியின் பெயரால் ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், எங்களுடைய ஆட்சியில் இது நடைபெறவில்லை என்று சொல்லி, எங்களுடைய ஆட்சியில் இவ்வளவு எண்ணிக்கை இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கேட்க விரும்புவது, இத்தகைய சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இது சமூக நீதியை மறுப்பதாக இல்லையா? நீங்கள் கல்வி நிலையங்களில் ஆதி திராவிடர் என்கிற பெயர்களை மாற்றுகிறீர்கள், விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்று பெயர்களை மாற்றுகிறீர்கள், கோவில்களில் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை இயற்றுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சாதியான படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் முன்வரவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுக்காக நீங்கள் தயங்குகிறீர்களோ என்கிற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. எனவேதான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளுக்குமான மாநாடாக டிஒஎஃப்ஐ மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாடு ஒசூரில் நடைபெறுகிறது. ஒசூர் நகரம் ஒரு பழமையான நகரம் என்று சொன்னாலும் இன்றைக்கு 3-4 மாநிலங்களை, தமிழ்நாட்டை, கேரளாவை, கர்நாடகாவை, ஆந்திராவை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் நகரமாக இன்றைக்கு ஒசூர் நகரம் மாறி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் அத்துக்கூலிக்கு நவீன அடிமைகளாக, நவீன தொழிலாளர் அடிமைகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற, அவர்களுடைய வேலை வாய்ப்பை பேசுகிற மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது என்று சொல்லி, இந்த மாநாட்டில் நிறைவேற்றுகிற எங்களுடைய தீர்மானத்தின் பின்னால் தமிழ்நாட்டினுடைய பொது சமூகத்தை இணைக்கிற, தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதி மக்களையும் இணைக்கிற மகத்தான இயக்கங்களை எதிர்காலத்தில் திட்டமிடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நாளைய விடியல் நமக்கான விடியலாக, நாளைய சமூகம் நமக்கான சமூகமாக மாற்றுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.